இது ஒரு அமானுஷ்ய உண்மை சம்பவம். உஜன் ஓட்டோங்கிறவர் 6 வயசா இருக்கும்போது அவருக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. அந்த பொம்மைக்கு ராபர்ட்னு பேரை வச்சு அதுக்கிட்ட எப்பவும் விளையாடிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட் அவரோட ரூம்ல 2 பேர் பேசுற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கேட்டு இருக்குது. அந்த வீட்டுல அவங்க அம்மாவும் உஜன் ஓட்டோவும் தவிர வேற யாருமே கிடையாது. அந்த சத்தத்தை கேட்ட அவங்க அம்மா ஒரு தயக்கத்தோடய கதவு திறந்து பாக்குறாங்க. பார்த்தப்போ உஜனும் அந்த ராபர்ட் பொம்மையும் தரையில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா யாருகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு ராபர்ட்டை தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். ஏதோ நம்ம கிட்ட விளையாடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதவை மூடிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ராபர்ட்டை வச்சிருந்த ரூம்ல ஹைட்ல இருந்த பொருளெல்லாம் தானா கீழே விழுந்து விடுறதுன்னு நிறைய அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. சரி, இந்த சம்மர் லீவுக்கு வெளியூர் போலான்னு முடிவு பண்ணவங்க அம்மா ஒரு வாரம் டூர் பிளான் பண்ணி போறாங்க. அந்த வீட்டுல 2 பேரை மட்டுமே பார்த்த ராபர்ட் அந்த ஒரு வாரம் அந்த ஊரையே பார்த்து வந்தா சொல்லணும். உஜனும் அவங்க அம்மாவும் ஊர்ல இருந்து திரும்பி வந்தப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் நைட்டு நேரத்தில் ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டு முன்னாடி விளையாடிட்டு இருந்தானோ அந்த ராபர்ட் பொம்மை ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருந்ததை பார்த்ததாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டவங்க அம்மா பயந்து போய் புளோரிடால இருக்க ஈஸ்ட் மார்டிலா மியூசியமுக்கு ராபர்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ கூட நீங்க அந்த மியூசியமுக்கு போனா அந்த பொம்மையை பார்க்கலாம். ஆனா அந்த பொம்மை கிட்ட கேட்காம மட்டும் போட்டோ மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா பல பேர் அதனால அவங்க வேலை போனதாகவும் அந்த பொம்மை கிட்ட போட்டோ எடுத்துட்டு போறப்போ கார் ஆக்சிடென்ட் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உண்மையான அமானுஷ்ய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.